ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வெண்டைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, இஞ்சி, 4 பத்தை தேங்காய் பத்தை போட்டு நல்லா எல்லாம் எண்ணெயை ஊற்றி 4 பொருளையும் அதிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் உப்பும் குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூனும் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து மசாலாவாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு. அதே வானலில் நல்லெண்ணெய் 100 ஊற்றிக்கோங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தாளிப்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்தும் அந்த அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காயை போடுங்க. ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் இறக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நல்லா இடித்து போட்டு இறக்குங்க. வெண்டைக்காய் புளி குழம்பு செம்மையாக சூப்பராக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இட்லிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.